வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ADT 37 நெல் ரகத்தை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக அதனுடைய சாகுபடி தொழில்நுட்பங்கள், ADT 37 நெல்லுடைய வயது, அதாவது எத்தனை நாள் வயதுடையது, அதனுடைய உர நிர்வாகம், பூச்சி நிர்வாகம், நோய் நிர்வாகம், மேலும் அதனுடைய மகசூல் எப்படி இருக்கும், எந்தெந்த காலகட்டங்களில் பயிரிடலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல வந்து ADT 37 அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஆடுதுறை 37 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் வந்து இது வந்து ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தால் ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு நெல் ரகம். இது ஒரு மிகவும் அருமையான நெல் ரகம். குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் அனைத்து மாவட்டங்களிலும் பரவலாக சாகுபடி செய்யக்கூடிய ஒரு நெல் ரகம். குறிப்பாக இதனுடைய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விவசாயியும் மிக எளிமையாக சாகுபடி செய்வதற்கு ஏற்றது. அது மாதிரி வந்து ஒரு பெரிய கவனிப்புகள் மேனேஜ்மெண்ட், அதாவது ரொம்ப கவனிப்பாக பார்க்க வேண்டிய நெல் ரகம் இல்லை. சும்மா சாதாரணமாகவே நம்ம வந்து சிறு குறு விவசாயிகள் கூட மிக எளிமையாக சாகுபடி செய்திட முடியும். மிகப்பெரிய தொழில்நுட்பங்கள், மிக கவனமான கண்காணிப்புகள் அந்த மாதிரி எதுவுமே வேண்டியதில்லை. மிக எளிமையாக சாகுபடி செய்யக்கூடிய ஒரு நெல் ரகம். அது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நெல் ரகத்தை பொறுத்த வரைக்கும் எளிமையான நிர்வாகத்தன்மை கொண்டது. குறிப்பாக வந்து அது மாதிரி இந்த நெல் ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வந்து இது வந்து சம்பா, குருவை 2 பட்டத்துலையுமே சாகுபடி பண்ணுவதற்கு ஏற்ற ரகம். அது மாதிரி வந்து தாளடியில் கூட சாகுபடி பண்ணுறாங்க. அது மாதிரி எல்லா பட்டங்களுக்குமே ஏற்ற ஒரு நெல் ரகம். குறிப்பாக வந்து வெயில் வந்து அதிகமாக இருந்தால் கூட நல்ல வந்து வெயில் காலங்களில் கூட நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நெல் ரகமாக இருக்குது இந்த ADT 37 அப்படின்னு சொல்லக்கூடியது. சின்ன குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன குண்டு அப்படின்ற பேர்லையும் அழைக்கிறாங்க. இது வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல மகசூல் தரக்கூடியது. குறிப்பாக ஏக்கருக்கு வந்து எளிமையாக 30 மூட்டைகள் வரைக்கும் மகசூல் தரக்கூடியது. மிக குறைந்த அளவு உரங்கள் இருந்தால் கூட போதும், நல்ல மகசூல் தரும். குறிப்பாக வந்து உர நிர்வாகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நடவு நட்ட அல்லது விதைத்த 15 நாட்களுக்குள்ளாக ஏக்கருக்கு 10 கிலோ சிங்க் சல்ஃபேட், ஏக்கருக்கு 10 கிலோ சிங்க் சல்ஃபேட் வந்து போடணும். அப்படி இல்லைன்னா அது கூட வந்து அது போட்டதுக்கு அது போட முடியல, இல்லை சிங்க் சல்ஃபேட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நுண்ணூட்ட கலவை மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏக்கருக்கு 10 கிலோ. நிறைய கம்பெனிகளில் நல்ல பிராண்டடாக வருது. அந்த மாதிரி நல்ல கம்பெனி பிராண்டாக பார்த்து நீங்கள் வந்து ஏக்கருக்கு 10 கிலோ நுண்ணூட்ட கலவை அல்லது சிங்க் சல்ஃபேட், இரண்டுமே போட வேண்டிய தேவையில்லை. ஏதாவது ஒன்று போட்டால் போதும். சிங்க் சல்ஃபேட் அல்லது மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் வந்து மணலில் கலந்து போட்டுக்கலாம். உரத்தில் கலந்து போகிறத காட்டிலும் இந்த சிங்க் சல்ஃபேட் அல்லது மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சரை பொறுத்த வரைக்கும் உரத்தில் கலந்து ரொம்ப நேரம் வச்சுட்டோம், குறிப்பாக யூரியா போன்ற உரங்களில் கலந்து வச்சுட்டோம் அப்படின்னா தண்ணி மாதிரியே ஆகிடும். அப்போ வந்து நம்ம எடுத்து சீராக எல்லா பக்கமும் அதை வந்து போட முடியாது. அதனால் வந்து அதை வந்து நம்ம மணலில் கலந்து போடுறது மிக சிறப்பாக இருக்கும். மணல் அல்லது சாண்ட் அல்லது வயலில் உள்ள மண்ணை வந்து நம்ம எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தாராளமாக இந்த உரத்தை வந்து வேர் வழியாக போட்டு விடலாம். சிங்க் சல்ஃபேட் அல்லது மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர்.